ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் அண்ட் ஃபியர்லெஸ். இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைரவர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சிவனோட அவதாரம் ஆன ஒரு பைரவர் டெம்பிள், அங்கே தான் போகிறோம். நான் மட்டும் இல்லை, 3 பேர் போகிறோம். சீனு, பாலாஜி, நான் 3 பேர் போகிறோம். அங்கே எப்பயுமே என்ன சேலஞ்சுனா, ஃபோட்டோ எடுக்க முடியாது, கேமரா எடுக்க முடியாது. அதுதான் சேலஞ்சு. இப்போது அதை தாண்டி எடுத்துட்டோம் அப்படின்னாலே பெரிய சவால். அது என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. இந்த கோவில் அமைந்துள்ள இடம் பெயர் வந்து பார்த்திங்கன்னா திருவடிசூலம் அப்படின்றாங்க. திருவடிசூலம் அப்படின்னு பேர் வந்த காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்வதியை காண சிவன் கோபமடைந்து பூமிக்கு வருவதால் அவருடைய பாதம் பட்டதால் திருவடிசூலம் அப்படின்னு பேர் போனது. இந்த திருவடிசூலத்தை சுற்றி காடு, மலை, கோவில் அப்படின்ற ஒரு நேச்சுரலான ஒரு பியூட்டியை பார்க்க முடியுங்க உங்களால். நாங்கள் போன முதல் கோயில் வந்து பார்த்திங்கன்னா சிவனின் அவதாரமான பைரவர் அப்படின்ற ஒரு ஆலயத்துக்கு தான் போனோம். அந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா டிசைனிங் இதெல்லாம் வேறு லெவலில் இருந்தது. அஃப்கோர்ஸ் தாஜ்மஹால் போலே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அந்த கலசத்தை காட்டுறேன், இங்கேருந்து பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு அந்த கலசம்? இந்த கோவிலோடைய என்ட்ரன்ஸுக்கு நாங்கள் வரும்போது என்ன தோணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கம் போல் இருந்த கூட்டத்தை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. கொஞ்சம் இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. இது ஒரு விசேஷ நாள் இல்லை, அதனால் கம்மியாக இருந்தது. நாங்கள் இருக்கக்கூடிய ஊர் தான் இது, அதனால் நாங்கள் வந்து ஒரு சிம்பிளான உடையை வந்து அணிஞ்சிட்டு தான் வந்தோம். சிம்பிளாக பைக் எடுத்துகிட்டு வந்து நின்ட்டோம். வீடியோ எடுக்க தான் பெரிய சவாலாக இருக்கும். கோயிலுக்கு வந்து பேட் வேர்ட்ஸ் பேசாதீங்க, செப்பலை அடியில் விடுங்க, வாங்க திட்டி போடுவாங்க. இல்லை வீடியோ எடுப்பியா நீங்கள்? உள்ளுக்கு சாயம் யார் பக்காவாக வீடியோ எடுப்பா? செல்லு விட்றாத புண்டு, செல்லு நீ தான் பயணமாக எடுப்ப. எடுக்கலாம்டா, பயப்படாமல் எடுப்போம்டா. காலபைரவனின் ஆலயத்தில் நுழைவாசலில் நான் நுழைஞ்ச போது என்ன எனக்கு தென்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயிலுடைய அம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயிலை சுற்றிலும் சிவலிங்கத்திலேயே இந்த கோயிலுடைய தடுப்பு சுவர் வந்து எழுப்பப்பட்டிருக்கு. அதை அடுத்து வந்து சுவாசத்தின் நடைப்பயிற்சியே அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், புகைப்படம் எடுக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த கோயிலில் வந்து 2 யூடியூபர்ஸ் ஆல்ரெடி வந்திருக்காங்க, அவங்களே எடுத்துட்டு நான் உங்களுக்கு கோசம் எடுக்கிறேன். செல்ஃபோனை நிறைய வாட்டி பிடிக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரிஸ்க்கு, அவங்களுக்கு கோசம் எடுக்கிறேன். இந்த கோவிலில் இதுக்கப்புறம் வரது வந்து பார்த்திங்கன்னா மைனான சாமி. இங்கே வந்து நிறைய பேர் வாட்ச்மேன்ஸ்லாம் நின்று இருந்தாங்க. ஃபோனை வந்து பிடுங்கி 4 ஃபோனை பிடுங்கி கையில் தான் வச்சுருந்தாங்க. அவங்க முன்னாடி ஃபோட்டோ எடுக்காத வந்தோம். ஏன்னா எங்கள் ஊர் ஆளுங்க வேறு நிறைய பேர் இருந்தாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்க வந்து ஃபோட்டோ எடுக்க தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருந்தாங்க. நாங்களும் எடுக்கல அந்த இடத்துல, அதனால் நிறைய ஃபுட்டேஜ் வந்து எடுக்க முடியல. அதுக்கப்புறம் என்ன வந்து பார்த்திங்கன்னா, அந்த படிக்கட்டில் லைட்டாக எடுத்துருப்பேன், அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. எல்லாமே ராசியை வந்து பதிச்சிருந்தாங்க அந்த இடத்துல. நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த வீடியோ உங்களுக்கு கோசம் போடுறேன், ஃப்ரீஸ் பண்ணி காட்டுறவங்களுக்கு. அந்த ராசி வந்து ஒவ்வொரு படிக்கட்டுலேயும் வச்சுருப்பாங்க. எத்தனை ராசியோ அத்தனை படிக்கட்டு இருக்கும். அந்த படிக்கட்டை கடந்து நம்ம அந்த சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு வியூவில் எடுத்துருக்கும். மேலே வந்து யாருமே இருக்க மாட்டாங்க, கீழே மட்டும் தான் ஆள் இருப்பாங்க. அந்த சாமிக்கு மேலே பூசாரியோ அவங்களாம் யாரும் இல்லை. பூஜை போகிறதுக்கு மட்டும் தான் மேலே இருப்பாங்க, மற்றபடி யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம அங்கே போய் எடுத்துட்டோம் நாங்கள். அந்த வீடியோ உங்களுக்கோசம் பாருங்கள். अगल रुद्राय विदल रुद्रा
हरः सकललोकाय सर्वभूताय सत्य साक्षात्करा शम्भो शम्भो शङ्करा ॐ शिवोऽहं ॐ शिवोऽहं रुद्रनामं भजेऽहम् हर 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 महादेव இந்த கோயிலில் காசு போடக்கூடாது இந்த இடத்துல அந்த தண்ணி கீழே பாருங்க. இங்கே காசு போடக்கூடாதுன்னு சொல்லியும் போட்டுட்டு தான் இருக்காங்க. செவுத்துலேயே போட்டாச்சு, காசு போடாதீங்கன்னு போட்டுன்னு தான் இருக்கிறாங்க. வராமல் இந்த 10 ரூபா நோட்டை அப்படியே தண்ணியில் போட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சிருக்கு. அதெல்லாம் வேஸ்ட்டு. உண்டியலில் போட்டாவாச்சு கோயிலுக்கு போய் சேரும், வேஸ்ட்டாக போச்சு. இந்த பைரவர் கோயில் சுற்றி ஒவ்வொரு கோயிலும் இருக்குது. வரலட்சுமி கோயில் இது. இந்த கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா அப்படியே பூமிக்கு அடியில் போகும், நல்லாயிருக்கும். நாங்கள் இப்போ கீழே இருக்கோம், மேலே பாருங்கள், பாதை வந்து கீழே வருது. எவ்வளோ இது உள்ளே தான் நாங்கள் போகிறோம். இப்போ உள்ளே போனால் சாமி சூப்பராக இருக்கும். இந்த மரம் தான் ருத்ராட்ச மரம். ருத்ராட்ச பட்டைகள்லாம் இதுலேருந்து தான் எடுக்கிறாங்க. பாருங்கள், ஆளாகிறாங்க. ரெடி பண்ணுறான் ப்ரோ. இடம் நல்லா எடுக்கலாம், எடுங்க. தெரியாத மாதிரி இருக்கணும். தியானம் செய்கிற இடம் இது வந்து நேரம் பாருங்க, ரெடி பண்ணுறாங்க. கவிதை பாருங்க. வேறு லெவலுங்க. எப்படியோ நாங்கள் எடுத்துட்டோம் ஃபைனலாக. அங்கே ஆல்ரெடி ஒருத்தவங்க நல்லா செம்மையாக திட்டு வாங்கிட்டாங்க. கேமரா ஆன் பண்ணி அவங்க வந்து எங்களை பார்த்தாங்க. பார்த்துட்டு அப்புறமா அவங்க எடுக்க ஆரம்பித்தாங்க. அவங்க வந்து மறைவாக எடுக்கலை, அப்படியே ஓப்பனாக எடுத்துட்டாங்க. அதனால் செம்ம திட்டு வாங்கினாங்க. நானே நிறைய இடத்துல வந்து பேசியிருக்க மாட்டேன். எதனாலனா கொஞ்சம் உள்ளுக்குள்ளே பயம். கன்ஃபார்மாக ஃபோனை வந்து பிடிங்கிட்டாங்கன்னா அப்புறம் ஒரு வீடியோவே எடுக்க முடியாது. எப்படியோ எடுத்துட்டோம். பாய் பாய் பைரவர் கோயில். அப்படியே பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் மாதிரி இருக்குதுங்க. குரங்கு வந்துடாடி எவ்வளோ. சாரி காய்ஸ், எங்களால் கருமாரி அம்மன் கோயிலில் போக முடியல. எதனாலன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வேஷ்டி அணியில் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை உள்ளே விடலை. சாக்ஸ் தான் போட்டுன்னு போயிடும். 3 பேரும் சாக்ஸ் தான் போட்டிருப்போங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, சாக்ஸ் போட்டு தான் வீடியோ எடுத்தோம். இந்த வீடியோவில் நாங்கள் ஒழுங்காக கேப்சர் பண்ணலைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு வந்து இந்த வீடியோவில் இருக்குது. என்ன பயம்னா செல்லு போயிட போகுது. செல்லு போயிடுச்சுன்னா அதுதான் அந்த வீடியோ எடுக்க முடியாது, நம்மளால் என்ஜாய் பண்ண முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு தான் நான் பயந்துன்னு இருந்தேன். மேலே வீடியோ எடுக்கும்போது கூட எனக்கு கை காலெலாம் நடுங்குச்சு. அதெல்லாம் சொல்லியிருப்பேன் நான். ஆளை பார்த்த உடனே அவன் என்ன பண்ணுறான், செல்லை வந்து டவுன் பண்ணுறான். ஒழுங்காக கேப்சர் ஆகிருக்காது இந்த வீடியோ. அவனுக்கு ரொம்ப பயம். அதுதான் உண்மை. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சீனு? எப்படின்னா போனோம், சாமியை பார்த்தோம், வந்தோம், நினச்சி பொண்ணுங்களை பார்த்தோம். நினச்சிட்டு இருக்கோம். எப்படி தெரியல, ஜாலியாக இருப்பேன். இதுமாரி அத்த கோயிலில் இதுமாரி ரிஸ்க் எடுத்து நாங்கள் செய்வோம். உங்களுக்காக நான் ரிஸ்க் எடுத்தாச்சும் அந்த வீடியோ எடுக்கிறோம். எடுக்கிறோம். அடுத்த வீடியோ உங்களுக்காக வரும். Until bye bye from Tamlan Fearless. अंड ब्रह्मांड कोटि अखिल परिपालना पूर्णा जगत् कारणा सत्य देव देव प्रिया वेद वेदार्थ सारा यज्ञ यज्ञोमया निश्चला दुष्ट निग्रह सप्तलोक संरक्षण